அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய 14th லெசன் அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள் ஆசிட் பேஸ் சால்ட்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, அமிலங்களும் மூலங்களும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன ஆசிட் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத, அதுவும் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்பிள் அப்படின்னா மாலிக் ஆசிட் பிரசென்ட் ஆயிருக்கு. எலுமிச்சையில சிட்ரிக் அமிலம், திராட்சைனா டார்டாரிக் அமிலம், தக்காளியில் இருக்கக்கூடியது ஆக்சாலிக் அமிலம், வினிகர்னா அசிட்டிக் அமிலம், தயிர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, லாக்டிக் அமிலம். ஸோ பாலை வந்து தயிரா மாத்திர பாக்டீரியா எதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, ஆரஞ்சுல அஸ்கார்பிக் அமிலம், தேநீர்ல டானிக் அமிலம். ஸோ இந்த மாதிரி சோர்சஸும் ஆசிடும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுல இருந்து இந்த லாஸ்ட் குரூப் 4ல கொஸ்டினும் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் தான். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வர வர வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மார்க்கும் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், எறும்பு தேனீயின் கொடுக்கு ஃபார்மிக் அமிலம். ஸோ இந்த ஆசிட் மட்டும் எதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன். இந்த சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆரஞ்சுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் ஆரஞ்சுல சிட்ரிக் இருந்தாலும் அஸ்கார்பிக்கோட கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. ஸோ அஸ்கார்பிக் ஆசிட் தான் ஆரஞ்சுக்கு கரெக்டான ஆன்சர். ஒருவேளை அஸ்கார்பிக் இல்லாம சிட்ரிக் இருந்தா நம்ம சிட்ரிக் சூஸ் பண்ணலாம். அஸ்கார்பிக் இருக்கும் பொழுது அஸ்கார்பிக் அமிலத்தை தான் ஆரஞ்சுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, அமிலங்களால் உருவான அயனிகள் இடப்பெயர்ச்சி செய்யும். சோ இந்த இடத்துல பாருங்க, இடப்பெயர்ச்சி செய்ய முடியும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை. ஒரு அமிலத்திலையும் ஹைட்ரஜன் வந்து எந்த அளவுக்கு வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை கவுண்ட் வந்து இடப்பெயர்ச்சி செய்யுதுன்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், அமிலம்னாலும் சரி காரம்னாலும் சரி நம்ம அர்ஹீனியஸோட ஃபார்முலா தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அர்ஹீனியஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, தண்ணீர்ல கரைக்கும் பொழுது ஒரு அமிலம் வந்து ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனிகளையோ கொடுக்கும். அதாவது H+ ஆர் H3O+ வந்து கொடுக்கும். இதுவே காரமா இருந்தா என்ன பண்ணும், OH- வந்து கொடுக்கும், ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுக்கும்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லைங்களா. அப்போ ஹைட்ரஜன் அயனிகளை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா எது எந்தெந்த அளவுக்கு பண்ணுதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைங்களா. சோ அதுக்காக தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அசிட்டிக் அமிலம், அதோட ஃபார்முலா CH3COOH. இது பாருங்களேன், எத்தனை ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி பண்ணுதுன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜனை தான் இடப்பெயர்ச்சி பண்ணுது. ஃபார்மிக் அமிலம் பாருங்க, HCOOH. சோ இந்த ஃபார்மிக் ஆசிடும் ஒரு ஹைட்ரஜன் அயனிகளை தான் இடப்பெயர்ச்சி பண்ணுது. நைட்ரிக் அமிலம் பாருங்க, HNO3. இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஒன்னையும் இடப்பெயர்ச்சி பண்ணிருது. சல்பியூரிக் அமிலம் H2SO4. இதுல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனையுமே இந்த சல்பியூரிக் ஆசிட் வந்து இடப்பெயர்ச்சி பண்ணிடுது. பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. இதுல இருக்கக்கூடியது 3 ஹைட்ரஜன், அந்த 3 ஹைட்ரஜனையுமே வந்து இடப்பெயர்ச்சி செஞ்சிடுது. சோ இந்த இடத்துல எப்பவுமே நம்ம விதின்னு ஒண்ணு பார்த்தோம்னா கண்டிப்பா விதி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்ப்போம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு விதி விலக்கு இருக்குது. என்னன்னு பாருங்களேன், அமிலங்களுக்கு காரத்துவம் என்ற பதத்தை பயன்படுத்துவோம். இது அதில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது ஆகும். சோ பின்னாடி வந்து நம்ம டைப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒற்றை காரத்துவ அமிலம், இரட்டை காரத்துவ அமிலம் அப்படியெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அமிலத்துல என்ன காரத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரத்துவம்ங்கிறது வேற எதுவும் இல்லை, எந்த அளவுக்கு ஹைட்ரஜன் வந்து எத்தனை வந்து இடப்பெயர்ச்சி ஆகுதுன்னு நம்ம கவுண்ட் சொல்றோம் இல்லைங்களா, அதைத்தான் காரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா பாருங்களேன், 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும் அசிட்டிக் அமிலம். எனவே இது ஒற்றை காரத்துவம் உடையது. சோ அசிட்டிக் ஆசிட்ல வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கு, CH3COOH. அப்ப 4 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லைங்களா. 4 ஹைட்ரஜன் இருந்தாலுமே அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்யற மாதிரி இருக்கு. ஃபார்மிக் அமிலத்திலையும் பாருங்களேன், HCOOH 2 ஹைட்ரஜன் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஹைட்ரஜன் தான் இடப்பெயர்ச்சி பண்ண முடியுது. சோ இதுதான் வந்து அந்த எக்ஸெப்ஷன். அடுத்தது பாருங்க, அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல. சோ பாருங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஆசிட்க்கு. எல்லாத்துலயுமே ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அமிலம்னு ஒண்ணு இருந்தா அதுல கண்டிப்பா என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கணும். ஹைட்ரஜன் இருந்தால்தான் அது அமிலம் அப்படி இல்லைங்களா. ஆனா எல்லா ஹைட்ரஜன் இருக்கிற எல்லா பொருளுமே அமிலமான்னு கேட்டா இல்ல. கண்டிப்பா எல்லா அமிலத்திலயுமே ஹைட்ரஜன் இருக்கும். ஆனா ஹைட்ரஜன் இருக்கிற எல்லா பொருளுமே அமிலம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், NH3 இருக்கு, CH4 இருக்கு,
ஸோ NH3 அம்மோனியா, CH4 மீத்தேன். இந்த ரெண்டுல கூட தான் ஹைட்ரஜன் இருக்கு. அதுக்காக இதுவும் அமிலமான்னு கேட்டா இல்ல. ஆனா ஆசிட் எடுத்துக்கோங்க, HNO3 எடுத்துக்கோங்க, H2SO4 எடுத்துக்கோங்க. ஆசிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே ஆசிட் கிடையாது. அடுத்து பாருங்க, வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அயனியாதல் எனப்படும். அயனியாதல்னா அயனிகளை பிரிச்செடுக்கிற ப்ராசஸ் தான். எதன் மூலமாவெல்லாம் பிரிச்செடுக்கலாம்னா ஹீட் கொடுக்கறது மூலமாவோ அல்லது ரேடியேஷன் கொடுக்கறது மூலமாவோ இல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலேயோ மின்னிறக்கத்தினாலேயோ நம்ம வந்து மேனுவலா அதை பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்றோம், அயனியாதல் அப்படின்னு சொல்றோம். செறிவு மிகுந்த கனிம அமிலத்தை நீக்கும் பொழுது மிக கவனமாக செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே அமிலத்தை நீரினுள் சிறிது சிறிதாக சேர்த்து கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு செய்யாமல் செறிவு மிகுந்த அமிலத்தினுள் நீரை சேர்த்தால் அதிக அளவு வெப்பம் வெளியேறி அமிலம் கொள்கலனிலிருந்து வெளியே தெரித்து உடலினுள் காயத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்தோடனே அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து அமிலத்தை வந்து ஃபுல்லா வந்து போர் பண்ணிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும் பொழுதுதான் அதோட வீரியம் வந்து பெருசா நம்ம மேல தெரிக்காம நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க முடியும். ஸோ எடுத்தோடனே அப்படியே வந்து ஊத்தினோம்னா அது பொங்கி தெரிச்சு ஆப்போசிட்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களோட உடம்புல வந்து காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றக்காக ஒரு அவேர்னஸ்க்காக இது கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, சில உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவது இல்லை. சோ இந்த இடத்துல அமிலத்தோட பண்புகள்னு கொடுத்துட்டு அமிலம் வந்து உலோகங்களோட வினைபுரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா எல்லா உலோகங்களுமே வந்து அமிலங்களோட வினைபுரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை தந்துருமான்னு கேட்டா இல்ல. ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கு. எந்தெந்த உலோகங்கள்லாம் அந்த மாதிரி வந்து அமிலத்தோட வினைபுரிஞ்சு ஹைட்ரஜனை தர்றது இல்லை அப்படின்னு கேட்டா Ag and Cu, அதாவது சில்வரும் காப்பரும் தர்றது கிடையாது. அடுத்தது பாருங்க, அமில கரைசலில் நீரின் பங்கு. அமிலங்கள் நீரில் கரையும் போது மட்டுமே தங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும். நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தருவதால் இது அமிலம் என அறிய முடிகிறது. அதே சமயம் கரிம கரைப்பானில் அமிலங்கள் அயனியுறுவது இல்லை. எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜன் குளோரைடு நீரில் கரையும் பொழுது H+ மற்றும் Cl- அயனிகளை தருகிறது. அதே சமயம் எத்தனால் போன்ற கரிம கரைப்பானில் அயனியுறாமல் மூலக்கூறுகளாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அர்ஹீனியஸ் கான்செப்ட் பார்க்கும்போது அந்த இடத்துல தெளிவா ஒரு வேர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அமிலங்களை நீரில் கரைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. நீரில் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அர்ஹீனியஸ் சொன்ன கான்செப்ட் எல்லாமே எதுல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம நீர்ல பண்ணி பார்க்கும் பொழுது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். வேற ஏதாவது ஒரு கரிம கரைப்பானல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்கானிக் சொல்யூஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து டைல்யூட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி H+ தனியாவோ Cl- தனியாவோ வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நீரில் காரத்தின் மூலம் உருவான அயனிகள். இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு ஆர் ஹைட்ராக்சைல் அயனி. ஸோ காரத்துல ஆக்சைடோ அல்லது ஹைட்ராக்சைடோ எந்த அளவுக்கு வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு பாருங்களேன், இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சைடும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருது. சோடியம் ஆக்சைட்லயும் 1, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய ஹைட்ராக்ஸ் அயனி 1 இடப்பெயர்ச்சி செய்யத்தக்கதா இருக்குது. கால்சியம் ஆக்சைடுல இருக்கிற 2மே இடப்பெயர்ச்சி நடக்குது. அலுமினியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய 3மே வந்து இடப்பெயர்ச்சி நடக்குது. ஓன் வந்துச்சுன்னா அது ஆக்சைடுன்னு சொல்லுவோம், OH அப்படின்னு வந்ததுன்னா ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. எடுத்துக்காட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆகியவை எரிகாரங்கள். அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஜிங்க் ஹைட்ராக்சைடு ஆகியவை காரங்கள். ஸோ இந்த இடத்துல எரிகாரங்கள் காரங்கள் அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்ல. தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது ஃபுல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது எரிகாரங்கள்னு சொல்லுவோம். இல்ல அது அப்படி கரைஞ்சு முடியல அப்படின்னா அதை வந்து வெறும் காரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியில ஃபுல்லா கரைஞ்சா எரிகாரங்கள், கரையிலன்னா வெறும் காரங்கள், அவ்வளவுதான். இந்த எரிகாரங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா அல்கலி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதேதான் அல்கலி. ஒரு சில டைம் எரிகாரங்கள்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அல்கலிகள் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி தண்ணியில கரையக்கூடிய அல்கலிஸ் எரிகாரங்கள் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் சோப்பு தயாரிக்கிறதுல யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு ஹார்ட் சோப் தயாரிக்கிறதுக்கு, அதாவது கடின சோப்பு தயாரிக்கிறதுலையும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மென் சோப்பு தயாரிக்கிறதுலையும் வந்து யூஸ் ஆகுது.
அடுத்தது பாருங்க, வெறும் காரங்களுக்கு எடுத்துக்காட்டா அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் ஜிங்க் ஹைட்ராக்சைடையும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைன் பாருங்க, அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. சோ அதாவது காரம் தான், அது தண்ணியில கரைஞ்சதுன்னா எரிகாரம்னு சொல்றோம். சோ அப்ப எரிகாரங்கள் எல்லாமே காரமா தானே இருந்துச்சு, அதனாலதான் அனைத்து எரிகாரங்களும் காரங்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, காரங்கள் அனைத்தும் எரிகாரங்கள் அல்ல. ஏன்னா ஒரு சில காரம் வந்து தண்ணியில கரையாமலும் இருக்கும், அதனால எல்லா காரத்தையுமே வந்து எரிகாரம்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்ல முடியாது. சோ அந்த லைனை தான் இங்க கொடுத்திருக்காங்க. லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் அதோட மீனிங் என்னன்றதை நீங்க நல்லா உள்வாங்கி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்தது பாருங்க, அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சல் தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகும். நம்ம இதே மாதிரிதான் காரத்துவம் பார்த்தோம். காரத்துவம்னா என்ன? ஒரு அமிலத்துல இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளுடைய எண்ணிக்கை தான் காரத்துவம். அப்ப அமிலத்துவம்ங்கிறது என்னது? காரத்துல இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சல் அயனிகளுடைய எண்ணிக்கை. அடுத்து பாருங்க, நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா, அமிலத்துடைய பண்புகள்ல ஒன்னா உலோகங்களோட வினைப்பு, ஒரு சில உலோகங்கள் வந்து அமிலத்தோட வினைபுரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை தர்றது இல்லைன்னு. அதே மாதிரி இங்க பாருங்க, காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகின்றன. சோ சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லைங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம். இது வந்து ஒரு சில உலோகங்களோட வந்து வினைபுரிஞ்சு உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் வந்து தருது. ஆனா எல்லா காரங்களும் அந்த மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை புரியறது கிடையாது. ஒரு 3 விஷயங்கள் வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னென்னா காப்பர், சில்வர், குரோமியம். சோ இது பாருங்களேன், ஆல்ரெடி நம்ம அமிலத்திலேயே இந்த அர்ஜென்டம், குப்ரம் இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்துருக்கோம், அதாவது சில்வரையும் காப்பரையும். சோ காரத்தோட இந்த தேர்ட் பர்சன் யார் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிட்டாங்க? நம்மளோட குரோமியம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா, அமிலம் காரம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா கன்ஃபியூஷனே ஆகாது. பிளஸ் தெளிவா வந்து நீங்க வந்து மைண்ட்ல ஏத்திக்கலாம். நீங்க தனித்தனியா படிக்கும் பொழுதுதான் வந்து கன்ஃபியூஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் கம்பேர் பண்ணி சைட்ல எழுதி வச்சு பாருங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க, இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நிறங்காட்டிகள். சோ செயற்கை நிறங்காட்டிகள் ஒரு 3 இருக்கு. இயற்கையா நம்ம நிறைய பார்த்திருக்கோம், செம்பருத்தி பூ, மஞ்சள் தூள், இந்த மாதிரி முட்டைக்கோஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. சோ அதே மாதிரி செயற்கையா இருக்கக்கூடிய 3 நிறங்காட்டிகள், லிட்மஸ் பேப்பர், பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. சோ லிட்மஸ் பாருங்களேன், அமிலத்துல நீல லிட்மஸ் தாள் வந்து சிவப்பு நிறமாவும், காரத்தை சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து நீல நிறமாவும் மாறுது. சோ இதுவும் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. ஆசிட், பேஸுங்களா, நமக்கு 2 கண்டிஷன் தான். ரெட் கலர்ல ஒரு பேப்பர் இருக்கு, ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்கு. ரெட் ப்ளூவா மாறிச்சுன்னா என்ன, ப்ளூ ரெட்டா மாறிச்சுன்னா என்ன, அவ்வளவுதான் இல்லைங்களா. சோ இங்க ஏ இருக்குங்களா, மொத்தமா பி ஆர் 2 கலர் தான். இங்க வந்து ஏ இருக்குங்களா ஆசிட்ல, ஆசிட்னா அமிலம். சோ ஏவுக்கு அடுத்து திருப்பி பி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்னதான் வரும், ஆர் வரும். அடுத்தது பேஸ். பேஸ்ல ஆல்ரெடி ஒரு பி இருக்கு காரத்துல, மறுபடியும் பிஏ வருமானு கேட்டா வராது. அப்போ ஆர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, பி போட்டுக்கோங்க செகண்டா. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெளிவா வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஆசிட்னா ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை ரெட் கலரா வந்து மாத்துது. இதுவே பேஸ்னா ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ கலரா வந்து சேஞ்ச் பண்ணுது. பினாப்தலின் பாருங்க, அமிலத்துல நிறமற்றதாகவும் காரத்துல இளஞ்சிவப்பு நிறத்திலையும் இருக்கு. மெத்தில் ஆரஞ்சு அமிலத்துல இளஞ்சிவப்பு நிறமாகவும் காரத்துல மஞ்சள் நிறமாகவும் இருக்கு. சோ இது வந்து இப்போ லாஸ்டா நடந்த Group 4 June 9 Group 4 நடந்துச்சு இல்லைங்களா, அந்த Group 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். சோ இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அதுலயும் இதே பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்திருந்தோம். சோ நீங்க அதை பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எப்பவுமே நல்லா பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிட் பேஸ் சால்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ இதை வந்து மெயின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியானதும் கூட. அடுத்தது சுடர் சோதனை. உப்புக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சுடர் சோதனை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. சோ அந்த ஃபிளேம் வந்து என்ன கலர்ல வருதுன்றத வச்சு அது என்ன சால்ட்டா இருக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சொல்ல முடியும். சோ பாருங்க, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது செங்கல் சிவப்பு நிறத்துல அந்த சுடர் இருந்ததுன்னா அதுல கால்சியம் இருக்கலாம். இதுவே பொன்னிற மஞ்சள் கலர்ல இருந்ததுன்னா அதுல சோடியம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இளஞ்சிவப்பு ஊதா நிறம்னா பொட்டாசியம், பச்சைனா ஜிங்க்.
ஸோ அடுத்தது புக் பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கண்டினியூஸாக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.